श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्थितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்ற உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம். நேற்றைய தினம் 14வது ஸ்லோகம் அனுபவித்தோம். சாங்கியம், யோகசாஸ்திரம், பசுபதி மதம், பாசுபத மதம், இந்த மூன்றையும் சுருங்க சொல்லி கண்டித்தார். 15வது ஸ்லோகத்தில் அதை கொஞ்சம் விரிவாக தெரிவித்து கண்டிக்கப் போகிறார். சஞ்சஷ்டேனேஸ்வரம் த்வாம் புருஷ பரிஷதின்யஸ்ய யத்வான்யபர்யாத் சாங்கியோ யோகி சகாக்வா பிரதிபலனம் இவைஸ்வர்யமூச்சே கயாச்சித் பிக்ஷோ சைவ சுராஜம் பவமபிமனுதே ரங்கராஜாதிராகாத் த்வாம் த்வாமேவாப்யதாஸ்த்வம் நனு பரவிபவ வியூஹநாட்யம் பவிஷ்ணும் சஞ்சஷ்டேனேஸ்வரம் த்வாம் புருஷ பரிஷதின் யஸ்ய யத்வான்யபர்யாத் சாங்கியோ யோகி சகாக்வா பிரதிபலனமிவைஸ்வர்யமூச்சே கயாச்சித் பிக்ஷௌ சைவ சுராஜம் பவமபிமனுதே ரங்கராஜாதிராகாத் த்வாம் த்வாமேவாப்யதாஸ்த்வம் நனு பரவிபவ வியூஹநாட்யம் பவிஷ்ணும். இதில் ஸ்ரீரங்கநாதா, சாங்கியர்கள் உன்னை சேத்தனன் என்று ஒப்புக்கொள்கின்றனர். சேத்தனன், அறிவுள்ளவன் என்று சொல்கின்றனர். ஆகையாலே உன்னை ஈஸ்வரன் என்று ஒப்புக்கொள்ளவில்லை, ஜீவாத்மான்னு ஒப்புக்கொள்கின்றனர். பதஞ்சலியும் யோகம் என்னும் கருத்தால் உனது ஐஸ்வர்யத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறான். சைவர்களோ பிக்ஷை எடுப்பவனான ருத்ரன் மீது உள்ள அன்பு காரணமாக உன்னை ஈஸ்வரன் என்று ஏற்காமல் ருத்ரனை இவ்விதம் கூறியபடி உள்ளனர். இப்படி உள்ளபோது நீ என்ன செய்தது? பரவாசுதேவனாகவும் சங்கர்ஷணன், அனிருத்தன், இந்த மாதிரி பிரத்யும்னன் முதலான வியூகங்களாகவும் ராமகிருஷ்ண விபவ அவதாரங்களாகவும் அர்ச்சாவதாரமாகவும் ரங்கநாதன் அந்தர்யாமி ரூபமாகவும் உனது ஸ்வரூபத்தை விளக்கி நீயே ஈஸ்வரன் என்று விளக்கினாய் அல்லவா பாஞ்சராத்திர ஆகமத்தில் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. சஞ்சஷ்டேனேஸ்வரம் துவாம் என்ற ஸ்லோகத்தில் ரங்கராஜா ஸ்ரீரங்கநாதனே ரொம்ப அழகா பட்டர் சாங்கிய யோக பாசுபத மதங்கள் பெரும்பாலும் முரண்பட்ட பொருளை பேசுகின்றன என்றும் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் முழுவதும் வேதத்துக்கு ஏற்றவாறு இருக்கும் என்று ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கிற நியாயத்தாலே கீழ் போன ஸ்லோகத்தில் நேற்றைய தினம் நாம் அனுபவித்தபடி சாமான்யமாக அருளி செய்தார். நிரீஸ்வர சாங்கியன் என்பவன் ஈஸ்வரனே இல்லை என்பான். வேதம் நித்தியம் என்று இசைந்தாலும் வேத வேத்தியனான பரமபுருஷனை இல்லை என்று சொல்லி பிரகிருதி புருஷர்கள் ரெண்டும் தான் தத்துவம் என்கிறார். பிரகிருத்தின்னு ஒன்று உண்டு, ஜீவாத்மாக்கள் ஒன்று உண்டு என்று சொல்கிறார். நொண்டியும் குருடனும் வழி நடக்க முற்படுமா போலே ஒரு செயல்படும் சக்தி இல்லாத புருஷன் சித்
அறிவு இல்லாத பிரகிருதி ரெண்டும் கூடி பரஸ்பர ஸ்வபாவம் அத்தியாசத்தால் ஜெகத் பிரவிற்த்தி பண்ணுவதாக உணர்கின்றனர். ஒரு பிரவிற்த்தி சக்தி இல்லாத, தானே செயல்பட சக்தி இல்லாத புருஷன், சித் சக்தி இல்லாத பிரகிருதி, அறிவில்லாத பிரகிருதி, அச்சேதனம், இது ரெண்டும் சேர்ந்து ஜெகத் பிரவிற்த்தி பண்ணுவதாக சொல்கின்றனர். புருஷனுக்கு மேற்பட்ட ஈஸ்வரன் என்ற வியக்தியை தனியே அங்கீகரிப்பதில்லை. அவற்றுக்கு ஒரு கதி சொல்லணுமே. ஏன்னா ஈஸ்வர விஷயமாக வேத வாக்கியங்கள் தெரிவிக்கிறது. அதுக்கு என்ன சொல்கிறது? ஏன்னா வேதத்தை ஒப்புக்கொள்கின்றன. அதுக்கு என்ன பண்ண, அந்த வாக்கியங்கள் ஈஸ்வரனை பற்றி விளக்குவதில் நோக்கு உடையவன அல்ல என்கின்றன. அதுக்கு ஏதேதோ தாத்பரியம் விளக்குகின்றன. முழங்காலுக்கும் மொட்டந்தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி. சாங்கியர்களுள் 2 வகை உண்டு. புருஷனுக்கு மேம்பட்ட ஈஸ்வரன் ஒருவன் இல்லை என்பது ஒருவன். ஈஸ்வரன் நிரீஸ்வர சாங்கியம் அப்படின்வான். ஈஸ்வரனை பற்றிய சர்ச்சையே கிடையாது. இன்னொரு பட்சம், ஈஸ்வரன் ஒருவன் உண்டு, அவன் ஜீவகோடியில் ஒருவன், அந்தர்பூதன். இதில் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். இப்படி ஒருத்தன் இருக்குது, ஆனால் அவன் ஜீவகோடியில் ஒருத்தனா, இன்னொருத்தன் ஈஸ்வரனை பற்றியே பேச மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட மத பேதம் சாங்கிய மதத்தை பின்பற்றுகின்றவர் பிற்பட்டவரால் வியாக்கியான பேதத்தால் விளைந்தது இந்த மதபேதம். இந்த 2 சாங்கிய மதத்திலேயே பின்னாடி வந்தவா 2ஆக பிரிச்சுட்டா. ஸோ இப்படி இருக்கும்போது யோக சூத்திரம், யோக சித்தாந்தத்தின்படி கீழே சொன்ன ஈஸ்வரனே இல்லை என்கிற சாங்கியம் போல் இல்லாமல் சேஸ்வர சாங்கியம் என்று யோக சித்தாந்தத்தின்படி சொல்கின்றன. ஈஸ்வரனுக்கு ஐஸ்வர்யம் இல்லை என்று சொல்ல நினைத்து வந்தேரியான ஐஸ்வர்யம் உண்டு என்று சொல்கின்றன. ஐஸ்வர்யம் ஏதோ வந்திருக்கு, வந்தேரி. பாசுபத மதத்திலோ பிச்சை உண்ணி எம்பெருமான், பிட்சை எடுக்கும் எம்பெருமான், பிக்ஷாடன மூர்த்தியான ருத்ரனிடத்தில் பரத்வம் சொல்லப்படுகிறது. ஆக சாங்கிய யோக பாசுபதங்கள் 3லும் கீழே சொன்னபடி வேதத்துக்கு விரோதமான அம்சங்கள் உண்டு. சில விஷயங்களில் விரோதம் இல்லாமல் வேதத்துக்கு இல்லாமல் இருந்தால் அந்த அம்சங்களில் இவை பிரமாணங்களாக கொள்ள குறையில்லை என்றாலும் பொதுவாக இது வேதத்துக்கு விரோதமான அம்சங்கள் நிறைய உண்டு. இது பாஞ்சராத்திரம், எல்லா விதத்திலும் பிரமாணம் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பரமபதத்தில் பரவாசுதேவனாய் வீற்றிருக்கும் இருப்பென்ன, வியூகத்தில் சங்கர்ஷனாதி ரூபமாய் இருக்கும் இருப்பென்ன, ஸ்ரீ ராமகிருஷ்ணாதி விபவாவதாரங்கள் என்ன, ஸ்ரீ ரங்கநாதனையே விழித்து பேசுவதால் அர்ச்சாவதாரையும் சொல்லலாம், அந்தர்யாமியும் அதில் உபலட்சணம். இவ்வாறு 5 வகையான பகவானது ஸ்வரூப ரூப குண விபூதிகளை ஒரு விதமான மாறுபாடும் இல்லாமல் அகில அனந்த கல்யாண குண மகார்ணவன், அகிலஹேய பிரத்யநீகன், தோஷங்களுக்கு எதிர்த்தட்டானவன், அனைத்து கல்யாண குணங்களை உடையவன், உள்ளது உள்ளபடியே உணர்த்துவதால் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் அணுவளவும் வேத விரோதமாக சொல்லாதபடியால் இதுவே சிறந்தது என்று தெரிவிக்கிறார் சுவாமி. சஞ்சஷ்டேனேஸ்வரம் துவாம் புருஷ பரிஷதின்யஸ்ய யத்வான்யபர்யாத் சாங்கியோ யோகீ ச காக்வா பிரதிபலனமிவைஸ்வர்யமுச்சே ஊச்சே கயாச்சித் பிக்ஷௌ ஷேவ சுராஜம் பவம் அபிமனுதே ரங்கராஜாதிராகாத் त्वामेवाभ्यदास्त्वं ननु परविभव व्यूहनाट्यं भविष्णुं. ரங்கராஜா ஸ்ரீ ரங்கநாதனே சாங்கிய சாஸ்திர பிரவர்த்தகன், சாங்கிய சாஸ்திரத்தை ஏற்படுத்துபவன். துவாம் தேவரீரை புருஷ பரிஷதி ஜீவர்களில் கும்பலில் ஒருவனாக ஞஸ்ய வைத்து ஈஸ்வரம் ந சஞ்சஷ்டே சர்வேஸ்வரனாக ந சஞ்சஷ்டே சொல்லவில்லை. யத்வா அல்லது ஆன்யபர்யாத் ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தை மனத்தில் கொண்டு ந சஞ்சஷ்டே பரமாத்மாவாக கூறவில்லை. யோகீச்ச
பாதாஞ்சல யோக சூத்ரானுசாரியோ பதஞ்சலி அவர் முனிவர் பாதஞ்சல யோக சூத்ரானுசாரி ச துவர்த்தகா கயாச்சித் ஏதோ ஒரு காக்வா கருத்தால் ஐஸ்வர்யம் தேவரீருடைய சர்வேஸ்வரத்தன்மையை பிரதிபலனமிவ கண்ணாடியில் தெரியும் நிழல் போன்றது என்று சொன்னான். ஊச்சே என்று சொன்னான். கண்ணாடியில் தெரியும் நிழல் போன்றது தேவரீருடைய ஐஸ்வர்யத்தன்மை சர்வேஸ்வரத்தன்மை என்று சொன்னான். சைவகா பாசுபதத்தைச் சேர்ந்த அதன் உட்பிரிவுகளில் உள்ள யாவரும் பிக்ஷவ் குரு பாதகத்தால் துண்ட வெண்பிறையன் துயர் தீர்த்தவன் அந்த பிரம்மாவுடைய தலையை கொய்ததால் பிக்ஷை எடுத்து சாப்பிடும் நிலையை அடைந்த கர்மவசியனான ஒருவனிடம் அதிராகாத் மிகவும் விருப்பத்தால் அவன் மேல் இருக்கும் விருப்பத்தால் பட்சபாதம் கொண்டு சுராஜம்பவம் இவனே எல்லாருக்கும் நல்ல அரசன் என்ற நிலையை அபிமனுதே வீண் துரபிமானத்தால் கூறுகிறான். துரபிமானம் துவம் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் போன்றவைகளை உபதேசித்தவரான தேவரீர் பரவிபவ வியூகன பரவாசுதேவன் ஸ்ரீராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் சங்கர்கிருஷ்ணாதி வியூக பிரிவுகள் ஆட்யம்ப விஷ்ணும் இவைகளெல்லாம் நிறைந்தவராக துவாம் தேவரீரை துவாமேவ ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யாதிகளில் எதுவும் குறைவில்லாமல் யதாவத்தாகவே அப்யதா நனு இந்த இடத்துல அப்யதா நனு என்கிறார். சொல்லி வைத்துள்ளீர் அன்றோ எதுவும் குறைவில்லாமல் ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யாதிகளில் எதுவும் குறைவில்லாமல் யதாவத்தாகவே சொல்லி வைத்துள்ளீர் அன்றோ பிரதானமல்ல நிபர்கண நியாயத்தாலே முன்பு காட்டிய சாங்கியாதி மதங்களில் சில முக்கியமான தோஷங்களை காட்டி இத்தகைய தோஷங்கள் சிறிதும் இல்லாமல் முழுவதும் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தில் பிரமாணம் என்று இந்த ஸ்லோகத்தில் காட்டி அருள்கிறார். சாங்கியர்கள் ஈஸ்வரனை ஒப்பவில்லை. அப்படியாக ஒருவன் ஜீவர்களுக்கு தலைவனாக முடியாது என்று கூறுவதுடன் மூலப்பிரகிருதியும் ஜீவனுடைய புண்ணிய பாப ரூப கர்மங்களுமே போதுமே, கர்மாவுக்கு தக்கபடி பலன் தானே வரும், இதற்கிடையில் ஈஸ்வரன் எதற்கு என்பது அவர்கள் வாதம். தேனைவ தத்தே துத்வே மத்தியே கிம் தேன என்ற நியாயப்படி ஈஸ்வரன் தேவையில்லை என்றனர் நிரீஸ்வரர்களான இவர்கள். மகாபாரதத்தில் சாங்கிய மதத்தை கபிலர் தன் தாய் தேவகூதிக்கு உபதேசிக்கும் போது ஈஸ்வரனையும் சொன்னார். ஆனால் பிரகிருதி மகத் அகங்காரங்களை விளக்கினபடி ஈஸ்வரனை விளக்கவில்லை. அது அப்பிரதானம் என்று அவர் கொண்டு விட்டார். சேஸ்வர சாங்கியர்களான இவர்கள் ஈஸ்வரன் உண்டு என்பவர்கள் இவர்கள். ஆனால் அதுக்கு பிரதானம் தரவில்லை. சாட்சி மாத்திரத்துவமேவ என்று கொண்டு ஈஸ்வரனை அப்பிரதானமாக்கி விட்டார்கள். இதில் முதலில் கூறிய நிரீஸ்வர சாங்கிய மதத்துக்கு இதுக்கும் வித்தியாசம் இல்லை. அதாவது வெள்ளாட்டின் கழுத்தில் தொங்கும் முளைக்காம்பு எப்படி ஆட்டுக்கோ அந்த பால் சுரக்காதபடியால் அதன் குட்டிக்கோ ஒரு பலனும் இல்லை. ஆட்டில் கழுத்தில் இருக்கிற முளைக்காம்பில் பாலும் வராது, குட்டிக்கும் பலன் இல்லை, ஆட்டுக்கும் பலன் இல்லை. இதை போல இவர்கள் ஈஸ்வரனை ஒப்பியதும் ஆன்ய பரியாத்து என்று அருளினார். அதனால் பலன் இல்லை என்கிறார். ஆன்ய பரியா ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தை மனத்தில் கொண்டு பரச சப்தார்த்தகா என்று மகாபாஷ்யத்தில் ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் இதை கொண்டே தத்பர என்பது தாத்பரியம் என்ற சொல் ஏற்பட்டது. தாத்பரியம் இல்லாமல் ஏதோ ஒரு உள்ளெண்ணம் கொண்டு சொல்வதை அந்நியபரகா என்பர். அந்நியபரஸ்ய பாவகா அந்நியபரியம். நானும் ஈஸ்வரனை ஒப்பியுள்ளேனே என்று வித்வத் கோஷ்டியில் சொல்லிக்கொள்ள உதவுமே தவிர வேறு பிரயோஜனம் இல்லை. ஈஸ்வரனை ஒப்புக்கிறேன், ஆனால் அதுக்கு பிரதானம் கிடையாது என்று சொல்வது சும்மா ஈஸ்வர அந்த வித்வத் கோஷ்டியில் உட்காரத்துக்காக அது பிரயோஜனம், அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான உபயோகம் இல்லை. ஈஸ்வரனை ஒத்துக்கொள்ளாது தான் அது ஈக்குவல். அதுக்கப்புறம் பதஞ்சலி யோகசூத்திர சித்தாந்திகளை கட்டாட்சிக்கிறார். யோகீச்ச கயாச்சித் காக்வா பிரதிபலனமிவ ஐஸ்வர்யம் ஊச்சே என்று புண்ணிய பாப ரூபங்களான கர்மங்கள் கூடிய பத்த ஜீவனை விட கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்ட முக்தாத்மாவின் நிலை உயர்ந்தது என்று காட்டுவதில் நோக்கத்தால் முக்தாத்மாவோட நிலை உயர்ந்தது. ஏன்னா கர்ம பந்தங்களை விட்டு வெளியில் போயாச்சு. புண்ணிய பாபங்களான கர்மங்களுடைய பத்த ஜீவனை விட முக்தாத்மாவின் நிலை உயர்ந்தது என்ற நோக்கத்தால்
ஜீவர்களில் கர்ம வினிர்முக்தனையே, கர்மங்கள் நீங்கியவனையே ஈஸ்வரனாக கொள்ளலாம் என்ற திருட்டு எண்ணத்தால் ஈஸ்வரனுடைய சர்வேஷித்ருத்வம், சர்வேஸ்வரத்துவத்தை கண்ணாடியில் தெரியும் நமது பிம்பம் என்று சொல்கிறார். கண்ணாடி முன் நாம் நிற்கும்போது நம் பிம்பம் கண்ணாடியில் நிழலாக படுகிறது. நம் பிம்பம்தான் உண்மையே தவிர கண்ணாடியில் இருக்கும் பிரதிபிம்பம் பொய், ஆனாலும் தெரிகிறது. அதன் நிழலை போன்றது ஈஸ்வரனின் நிலை என்று உளறுகிறார்கள். எவ்வளவு பெரிய அபச்சாரம்! இதைவிட ஈசனே இல்லை என்று சொல்லிடலாமே. இந்த யோக சித்தாந்தத்தால் வேத விருத்தமான அம்சங்கள் என்னென்ன என்பதை சுவாமி தேசிகன் பரமத பங்கத்தில் ஆச்சரியமாக அருளுகிறார். அதை இங்கு விளக்கம் பரமத பங்கத்தில் தான் அது விளக்கம் காட்டி இருப்பது நல்லது. இங்கே அதை நம்ம சொல்கிறது பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங். சுரா ஜம்பவம் என்பது விலட்சணமான அபூர்வமான பதம். சுரா ஜம்பவம், அதாவது இவனே எல்லாருக்கும் நல்ல அரசன் என்ற ஒரு தூராபிமானம். அதாவது அந்த அந்த பாசுபத மதத்தை பிக்ஷை எடுத்தவன் அவனிடம் துர அபிமானம் கொண்டு அவனுக்கு பரத்துவத்தை ஏற்றி இந்த மாதிரி பல்கிறார்கள். ஸோ இந்த மூன்றையும் ஒதுக்குகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். எம்பெருமான் திருமுகத்திலிருந்து தோன்றிய ஸ்ரீ பகவத்கீதை எப்படியோ அப்படியே ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமமும். பஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய பக்தா நாராயண ஸ்வயம் என்பதால் இதை அறியலாம். 5 இரவுகளில் எம்பெருமான் நேராக ஏகாயன ஸ்ருதிகளை ஆதாரமாக கொண்ட ஆகமங்களை பரத்வாஜர், சாண்டில்யர், கௌஷிகர் போன்ற மகர்ஷிகளுக்கு உபதேசம் செய்தபடியால் இதற்கு பாஞ்சராத்திரம் 5 ராத்திரியில் உபதேசம் பண்ணதால் ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷையில் சுவாமி தேசிகன் அருளினார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.